நீங்க வாழக்கூடிய வாழ்க்கையில் பிறருடைய அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார். அக்ரா இப்னு ஹாபிஸ் தமீமி என்பவரும் உயைனா இப்னு ஹிஸ்னுல் ஃபஸாரி என்பவர் ரெண்டு பேரும் மக்காவினுடைய பெரிய பெரும் தலைவர்களில் இவர்கள். இந்த ரெண்டு பேரும் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வர்றாங்க. அவர்கள் வந்த அந்த நேரத்தில் சுஹைப், பிலால், அம்மார், ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற ஏழை சஹாபிகள் எல்லாம் ரசூலை சுத்தி இருக்கிறவங்க ஏழைகள் என்பது மாத்திரமல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று அவர்களுடைய பார்வையும் அவர்களுடைய எண்ணமும் இருந்தது. ரசூலை தனியா கூப்பிட்டு சொன்னாங்க, எங்களுக்குன்னு ஊர்ல ஒரு மரியாதை இருக்கு, அவங்களோடு நாங்களும் உட்கார்றத மத்தவங்க பார்த்தா தனி மரியாதை இல்லாம போயிரும், எங்களுக்குள்ள இமேஜ் இல்லாம போயிரும். எனவே நாங்க உங்களை சந்திக்க வரும் பொழுது அவர்கள் இல்லாம இருக்கணும். நாங்க சந்திச்சுட்டு போன பிறகு நீங்க அவர்களோட போய் சேர்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று வந்தவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தனியா கூப்பிட்டு சொன்னாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த ரெண்டு பேரும் வந்து கேட்கிறாங்க, நாங்க வரும்போது அவங்க இருக்கக்கூடாது, நாங்க போன பிறகு நீங்க அவங்கள்ட்ட இருந்துக்கலாம், இந்த ஒப்பந்தம் உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானமாக யோசிச்சு சரி என்றார். சஹாபிகளுடைய உள்ளத்தில் உள்ள அந்த உணர்வை, ஃபீலிங்கை அல்லாஹ் அறிந்து கொண்டான். அது அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி என்றார்கள். வந்தவங்க கேட்டாங்க, இதை நீங்க எங்களுக்கு பேப்பர்ல எழுதி தரணும் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூப்பிட்டாங்க எழுதுறதுக்காக. ஒரு பேப்பரை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு பேப்பரை ஒப்பந்தம் போடுறதுக்கான ஒரு பேப்பரை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எடுத்துட்டு வந்தாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். வலா தத்ருதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷியி யுரீதுன வஜ்ஹா. நபியே, ரப்பினுடைய திருப்தியை நாடி காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை அழைத்து கொண்டு இருக்கிறார்களே, அந்த சஹாபிகளை நீங்கள் விரட்டாதீங்க, அந்த சஹாபியை நீங்க விரட்டாதீர்கள் என்ற அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். நம்மளை சுத்தி உள்ளவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து வாழுங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு கற்றுக் கொடுத்தான்.